ஒரு மனிதனுக்கு தொழில் நஷ்டம் அப்படின்றது முழுமையா ஆகிடுச்சுன்னா அவர் அதிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவா ஒரு மனிதருடைய ஜாதகத்துல சனி பகவான் தான் தொழில் காரகன். இந்த சனி பகவானோடு எக்காரணத்தை முன்னிட்டும் செவ்வாய், நீச்ச சந்திரன், கேது இவர்கள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்போ இந்த 1000 ரூபாய்க்கு 10 ரூபான்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பல லட்சங்கள்ல வந்தாலும் இந்த தன்மை என்ன பண்ணக்கூடாதுன்னா மாறக்கூடாது. ஏன்னா நீங்க திருப்பதி பெருமாள் கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு நிறைய முதலீடு பண்ணக்கூடிய நபர்களை உங்க லைஃப்ல கொண்டு வந்து விடுவார். அப்போ அதுல எந்த விதமான நஷ்டமும் இல்லாம எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான எல்லா வாய்ப்புகளையுமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும். இந்த தொழில் நஷ்டமா இருக்கிற வீட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா விக்கிரக வழிபாட ரொம்ப அதிகமா மேம்படுத்துவாங்க. தொழில் முதலீட்டு தொழில இருக்கிற யாருக்குமே விக்கிரக வழிபாடு சாட்டிஸ்ஃபைடா கொடுக்காது. அப்ப விக்கிரகம் அப்படின்னா உடனே நீங்க மகாலட்சுமி, வெள்ளி அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்றது பஞ்சலோக விக்கிரகம் எந்த வீட்டில் இருந்து அதை நீங்க ரொம்ப ஆத்மார்த்தமா வழிபடுறீங்களோ இவங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குரிய பிசினஸ்க்கு செயல்பட முடியாது. ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. சித்தரிகும் இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம எந்த பதிவை பத்தி பார்க்க இருக்கிறோம்னா, ஒரு மனிதனுக்கு தொழில் நஷ்டம் அப்படின்றது முழுமையா ஆகிடுச்சுன்னா அவர் அதிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவா ஒரு மனிதருடைய ஜாதகத்துல சனி பகவான் தான் தொழில் காரகன். இந்த சனி பகவானோடு எக்காரணத்தை முன்னிட்டும் செவ்வாய், நீச்ச சந்திரன், கேது இவர்கள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா சம்பந்தப்படக்கூடாது. இப்படி சம்பந்தப்பட்டுட்டார் அப்படின்னா அவங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய தொழில்கள் எதுவுமே சரி வராது. செவ்வாய் சம்பந்தப்பட்டா கடினமான தொழில் தான் சரி வரும். சந்திரன் சம்பந்தப்பட்டா அலைச்சல் தொழில் தான் சரி வரும். அதே போல இந்த இடத்துல கேது சம்பந்தப்பட்டா துறவரம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் சரி வரும். சோ இந்த 3 கிரகத்திற்குரிய தொழிலை தவிர்த்துட்டு மற்ற முதலீட்டு தொழில இறங்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான பாதிப்பை தான் தந்துகிட்டு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. சரி, இதிலிருந்து நாம மீண்டு செயல்பட என்ன பண்ணினா பெட்டரா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணினோம்னா, வியாபார வெற்றி, முதலீடு தொழில் இது எல்லாத்துக்குமே ஒரு நிறைவை தரக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா புத பகவான் மட்டும்தான். இந்த புத பகவானுடைய வடிவாக விளங்கக்கூடியவர் யார் என்றால் திருப்பதி ஏழுமலையான். இந்த திருப்பதி ஏழுமலையான நீங்க அஸ்த நட்சத்திரத்துல பிடித்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீட்டு தொழில் அப்படின்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது மிக பிரம்மாண்டமாக செயல்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில இருக்கக்கூடிய வருமானத்துல ஒரு நாள் வருமானமாக இருக்கட்டும் அல்லது மாத வருமானமாக இருக்கட்டும், வருமானத்திலிருந்து 1%, இப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஓடுது அப்படின்னா 1000 ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 10 ரூபாய் எடுத்துக்கலாம். அந்த 10 ரூபாய திருப்பதி பெருமாளுக்காக நீங்க உண்டியல்ல என்ன பண்ணணும்னா சேகரித்து வைக்கணும். அந்த சேகரித்த பணத்தை மாதம் ஒரு முறை நீங்க என்ன பண்ணணும்னா திருப்பதி பெருமாள் உண்டியல்ல கொண்டு போய் போடணும். இப்போ இந்த 1000 ரூபாய்க்கு 10 ரூபான்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பல லட்சங்கள்ல வந்தாலும் இந்த தன்மை என்ன பண்ணக்கூடாதுன்னா மாறக்கூடாது. ஏன்னா நீங்க திருப்பதி பெருமாள் கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு நிறைய முதலீடு பண்ணக்கூடிய நபர்களை உங்க லைஃப்ல கொண்டு வந்து விடுவார். அப்போ அதுல எந்த விதமான நஷ்டமும் இல்லாம எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான எல்லா வாய்ப்புகளையுமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும். திருப்பதி பெருமாளை நீங்க கடன் சுமைக்காக வழிபட போறதற்கு முன்பாக அதற்கு முதல் நாளே நீங்க மாலை நேரத்துல புஷ்கரணியில் நீராடி வராகரை தரிசிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா வராகரை தரிசித்ததற்கு பிறகுதான் நீங்க என்ன பண்ணணும்னா பெருமாளை தரிசிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. திருப்பதி புஷ்கரணி பக்கத்திலேயே வராகர் சன்னதி இருக்கிறது. அவரை நீங்க பார்த்துட்டு அவரை வணங்கிட்டு கடன் சுமை தீரணும்னு வேண்டிட்டு அதற்கு அடுத்த நாள் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அங்க வந்து உண்டியல்ல நீங்க சேகரித்த பணத்தை போட்டுட்டு வரும் பொழுது அடுத்து நீங்க ஒரு 10,000 ரூபாய் உண்டியல்ல போடுறீங்க அப்படின்னா அடுத்த முறை அதே மாதிரியே நீங்க ஷேரை சேர்த்து வைக்கும் போது 20,000 போடக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்?
உங்களுடைய லாபம் பெருகி கொண்டே இருக்கும். அப்போ இந்த தொழில்ல நீங்க எந்த விதத்திலையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா நஷ்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரம். இது ஒரு புறம் இருக்க, அடுத்த ரொம்ப எதிரியால தொழில் என்ன ஆகும் அப்படின்னா வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இந்த மாதிரி இருப்பவர்களுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, உங்க ஊருக்கு அருகாமையில நரசிம்மரோ காளியோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிவப்பு நிற வஸ்திரம், சிவப்பு நிற பட்டு வஸ்திரத்தை நீங்க என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமையில தானமா கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவிட்ட நட்சத்திரத்துல தானமா கொடுக்கணும். இவ்வாறு கொடுக்கின்ற பொழுது உங்கள் கடன் சுமை படிப்படியாக குறையறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும். அதற்கு அடுத்தபடியா நரசிம்மருக்கு வாராகிக்கு வானகம் நெய்வேத்தியமாக கொடுத்து அந்த நெய்வேத்தியத்தை அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க விநியோகம் பண்ணினீங்கன்னாலும் உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறையறத கண்கூடாக பார்ப்பீர்கள். அதே போல இந்த தொழில் நஷ்டம் ரொம்ப இருக்குன்றவங்களுக்கு ஒரே நாள்ல நல்ல மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டெம்பிள் இருக்கா அப்படின்னா இருக்கு. என்ன அப்படின்னா திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன். இந்த திருவேற்காடு கருமாரியம்மனை நீங்கள் தரிசித்தாலே எப்பேற்பட்ட தொழில் நஷ்டத்தையும் சமப்படுத்தி நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த அம்பிகை விளங்குகிறாள். அப்ப நல்லா கவனிச்சுக்கணும், தொழில் நஷ்டத்தில் முதலீட்டு தொழிலில் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கவங்க திருப்பதி ஏழுமலையானையும் அங்க இருக்கக்கூடிய வராகரையும் நீங்கள் தாராளமாக பிடித்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில நரசிம்மர் வாராகியை பிடித்து கொண்டு சிவப்பு வஸ்திரம் தானம் பண்ணி அதை என்ன பண்ண முடியும்னா சரி பண்ண முடியும். அதுவும் இல்லை என்றால் திருவேற்காட்டில் எழுந்தருளல் செய்யக்கூடிய அம்பிகையான ஸ்ரீ மகா கருமாரியம்மனை நீங்க பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இந்த தொழில் நஷ்டமா இருக்கிற வீட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா விக்கிரக வழிபாட ரொம்ப அதிகமா மேம்படுத்துவாங்க. தொழில் முதலீட்டு தொழில இருக்கிற யாருக்குமே விக்கிரக வழிபாடு சாட்டிஸ்ஃபைடா கொடுக்காது. அப்ப விக்கிரகம் அப்படின்னா உடனே நீங்க மகாலட்சுமி வெள்ளி அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்றது பஞ்சலோக விக்கிரகம் எந்த வீட்டில் இருந்து அதை நீங்க ரொம்ப ஆத்மார்த்தமா வழிபடுறீங்களோ இவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குரிய பிசினஸ்க்கு செயல்பட முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் என்பது ராகு, நம்ம விக்கிரக வழிபாடு என்பது கேது. அப்போ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் அப்படிங்கிறத உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா முழுமையாக செயல்படுத்துறது அப்படின்றதுல நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும், நிறைய சிக்கல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ இந்த மாதிரி சிலை வழிபாடுகளை வீட்டுல அதிகப்படுத்தி தொழில் ஓடல, ரியல் எஸ்டேட் நடக்கல, அதே போல ஷேர் சக்சஸ் ஆகலைன்னு சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் மாற்று பரிகாரம் என்னன்னா, நான் ஆக்சுவலி உருளி வைக்க சொல்லியிருப்பேன். அந்த உருளி ஒரு சிறந்த மாற்று பரிகாரம். நீங்க வெள்ளியில காமதேனு வச்சுக்கலாம், வெள்ளியில மகாலட்சுமி வச்சுக்கலாம், வெள்ளி நாணயங்களை வச்சு மகாலட்சுமியா வழிபடலாம். இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த வழிபாடு அப்படின்றது 100% என்ன பண்ணும்னா ரிசல்ட் கொடுக்கும். சோ இது மாதிரி எல்லாம் செயல்படுத்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்ல இருக்கவங்க எக்காரணத்தை முன்னிட்டும் உடம்புல பாத்தீங்கன்னா ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை, காவி உடை அணிதல் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ். சர்வீஸ் பிசினஸ்ல இருக்கவங்க ருத்ராட்சமும் போட்டுக்கலாம், கருங்காலியும் போட்டுக்கோங்க, காவி வேணாலும் உடுத்திக்கோங்க, எந்த தப்புமே இல்லை. சோ முதல்ல தொழில் அப்படின்றதுல நீங்க இன்வெஸ்ட் பிசினஸா சர்வீஸ் பிசினஸா? சர்வீஸ் பிசினஸ்க்கு ஸ்பிரிச்சுவல் பயங்கரமா வேலை செய்யும். ஆனா இன்வெஸ்ட் பிசினஸ்க்கு சில பொருளாதார ஜோதிட கிரகம் மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும். அதுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது அதற்கு மிக முக்கியமான காரகத்துவம் யார் அப்படின்னா அது திருப்பதி பெருமாள் ஒருவரை தவிர வேறு யாருமே இல்லைன்னு தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா சொல்லி ஆகணும். சோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய தொழிலினுடைய தன்மையை புரிந்து எந்த தெய்வத்தை நெருங்கலாம், எந்த தெய்வத்திட்ட இருந்து விலகி இருக்கணும், என்ன மாதிரி தெய்வ வழிபாடு எடுத்துக்கலான்றதுல ஒரு கிளாரிட்டி அப்படின்றத நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க தொழில் 100% மேன்மை அடைவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே உறுதியாக உண்டு. அதே போல உடல்ல பச்சை குத்திக்கிறது அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்ல இருக்கவங்க அடிக்கடி பண்ணக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. சோ இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். தொழில் வெற்றி அடைய, இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் வெற்றி அடைய திருப்பதி பெருமாளை மட்டும் நீங்க வணங்கி பாருங்க, 100% மாற்றம் கிடைக்கும். நீங்க நல்லா ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த உண்டியல் பரிகாரம்னு நான் சொன்னது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மாற்றம் கொடுத்தது, நிறைய பேருக்கு தெளிவு கொடுத்தது. அதையும் செயல்படுத்தி பாருங்கள். மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.